நம சிவாய. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட கடைசி மாசமான டிசம்பர் மாச ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது குரோதி வருடம் கார்த்திகை மாசம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்னத்துல பிரதமை திதியில இந்த டிசம்பர் மாசம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த மாசத்துக்கு உண்டான நவ கிரகங்களோட அமைப்பு ராசி மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் மாச தொடக்கத்துல விருச்சிக ராசியில இருக்காரு. 16ஆம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடகராசியில நீசத்திலையும் இருக்காரு. மாசம் தொடங்கி 3ஆம் தேதி செவ்வாய் வக்கரம் அடைகிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. இதை நம்ம ரொம்ப துல்லியமா பார்க்கணும். அது மாதிரி புதன் விருச்சிக ராசியில் இருக்காரு. சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்காரு. 18ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. 30ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. குரு பகவான் ரிஷபராசியில வக்கர நிலை அப்படிங்கிறதுல இருக்காரு. சனி பகவான் கும்பராசிலையும், விஷப்பாம்பு ராகு மீனராசிலையும், விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இல்லை முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியில வக்கரத்திலையும் நீசத்திலையும் இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறார். இந்த பார்வையால் என்னென்ன நன்மைகள் யாருக்கு கிடைக்க போகுது, யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்துருவோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி குருவோட நிலையில் மாற்றம் அப்படிங்கிறதே இல்லை. 6ஆம் வீட்டில் வக்கரத்தில் தான் இருக்கார். இது ஒரு தொழில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அது நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா ஜோசியரை அப்படின்னீங்கன்னா, நல்ல மாற்றத்தை தான் குரு கொடுப்பாரு. ஏன்னா இப்போ குரு 6ஆவது வீட்டில் வக்கரத்தில் தான் இருக்கார். தொழில் ரீதியாக இருந்த போட்டிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். நம்ம ஒரு கடை வச்சுருந்துருப்போம், அங்கேயே போட்டிக்கு இன்னொரு கடை கொண்டாந்து போடுவாங்க. இல்லைனா நம்ம வாடகை கொடுத்து கரண்ட் பில்லு கட்டி அட்வான்ஸு கட்டி எல்லா சாமானும் வாங்கி போட்டு ஒரு கடையை பிடிச்சி வச்சுருப்போம். ஒருத்தன் அங்கேருந்து தள்ளு வண்டியில் வாடகை இல்லாமல் எந்த வியாபாரமும் இல்லாமல் அழகாக ஒரு வியாபாரத்தை பண்ணிட்டு போடுவான். அப்போ அவன் 10 ரூபாய்க்கு கொடுக்குற பொருளை நம்ம 15 ரூபாய்க்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்த தொழில் போட்டிகள் அப்படிங்கிறது மாறும். அது மாதிரி மெயின் ரோட்டில் ஒரு கடை இல்லை, ஓரளவுக்கு வியாபாரத்தை பிக்கப் பண்ணிட்டேன், ஆனால் கொஞ்சம் அப்படியே அவுட்ராக இருக்கு, கொஞ்சம் சிட்டி உள்ளே கிடைச்சா இல்லை மெயினில் எங்கேயாவது கிடைச்சா இன்னும் கொஞ்சம் வியாபாரம் நல்லா பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல இடம் மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். பரவாயில்ல, ஏதோ ஓரத்தில் கிடந்ததுக்கு ஒரு நல்ல கடை கிடச்சிருக்கு, இதை வச்சு பொழைச்சிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு தொழிலை பெருக்க கூட செய்யலாம். மாதிரி வேலைக்கு போகிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதத்தில் இருக்குது. ரொம்ப தூரத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், தினமும் பயணம் செஞ்சு வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் அலைய வேண்டியதாக இருக்குது, வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு இடமாற்றம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ மேலதிகாரியை பார்த்து இப்போ கேட்கலாம். நம்ம எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு கொடுங்க, புள்ள ஊட்டி எல்லாம் பார்க்கவே முடியல, நான் போகிறதுக்குள்ளே எல்லாம் படுத்து தூங்கி போகுது, காலையில் நான் சீக்கிரம் ஏந்திரிச்சு வரேன், இப்படியே போயிட்டுருக்கு, என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதை பயன்படுத்திங்க. அது மாதிரி கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது ஒழுங்காகும். யார்ட்டையாவது பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் கிடந்து தவிச்சிட்டு இருக்கேன், இல்லை ஒரு கடன் வாங்கிவிட்டேன் என்னால் கொடுக்கவே முடியல, அதுக்கப்புறம் எவ்வளோ கடன் வாங்கி அடைச்சி விட்டேன், ஒருத்தன்ட்ட வாங்கின கடனை மட்டும் அடைக்கவே முடியல, இந்த மாதிரி இழுபறியாக கிடந்த கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது சரியாயிடும். யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டு இடையில மாட்டிக்கிட்டு போயிட்டு கிடந்து சங்கடமாக இருந்தீங்கன்னா இப்போ அந்த பணத்தில் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய தெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறதெல்லாம் செய்வீங்க. எதிர்பாராத விதமாக பல தனுசு ராசிக்காரர்கள் இப்போ சபரிமலைக்கு மாலை அணிய, ஒரு முருகப்பெருமானுக்கு மாலை அணிய இந்த வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. பல வருஷமாக போகணும்னு பார்த்தேன், என்னால் போக முடியல, இந்த வருஷம்தான் அதுக்கான நேரம் வந்திருக்கு, பரவாயில்ல நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஆன்மீக நாட்டம், குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, ஜோசியம் அதிகமாக பார்க்குறது, நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்குது எதுன்னு பார்க்குறது, இந்த மாதிரி வேலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். இருந்தாலும் 4ஆவது வீட்டுக்கு குரு அதிபதி அவர் வக்கரமடைகிறார் அப்படிங்கும்போது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது கூடும். அதை கொஞ்சம் நம்மளால் தடுக்க முடியாது. வீட்டில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, 150 செலவு பண்ணிகிட்ருக்கேன், பயங்கரமாக சளி பிடிச்சிக்கிச்சு, எனக்கே உடல் உஷ்ண பிரச்சனை, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வருது, பெரிய நலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மன இறுக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அது வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதால அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. சின்ன சின்ன செலவுகளோடு முடிஞ்சிடும். பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது வராது. ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுரா அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கலாம். பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. இந்த சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது இருக்குது. கும்பராசியில் சனி பலமடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது
உங்களுக்கு நல்லது. 3ஆம் வீட்டில் சனி பலமடைஞ்சார் அப்படின்னா அதீத தைரியத்தை கொடுப்பாரு. எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்பாரு. அந்த அளவுக்கு நமக்கு சுற்றத்தாரோட ஆதரவு அப்படிங்கிறதும் இருக்கும். இதே காலகட்டத்தில் தான் கடகத்தில் நீசத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறாரு. இந்த பகை கிரக பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிள்ளைகளோட எதிர்கால நலன் கருதி நம்ம ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னா நம்ம மேலே நமக்கு கொஞ்சம் லேசாக அவநம்பிக்கை ஏற்படும். என்னடா இப்படியே காலம் ஓடி போதா, ஏதாவது சேர்த்து வைக்கணும்டா அப்படின்னு. அந்த வகையில் இப்படி ஒரு யோசனை வர்றது நல்லது தான். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாரி வெளிநாடு போகலாம் அப்படின்னு சில பேர் யோசிக்க தொடங்குவீங்க. இங்கேயே கடந்து என்ன பண்ணுறது, வர்றது திங்கிறதுக்கு குடும்ப செலவுக்கு தான் சரியாக இருக்குது. இப்படி சுத்தப்படாது. எங்கேயாவது ஒரு சிங்கப்பூர், துபாய், மலேசியான்னு கிளம்பி போய் 10 ரூபா மிச்சப்படுத்தணும், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருந்துட்டு வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும். பெரிய மனிதர்கள் அதுக்கு உங்களுக்கு ஆதரவாக இருந்து பிரச்சனைகளை முடிச்சு வைப்பாங்க. அது ஊரில் உள்ள பெரிய மனுஷனாக இருக்கலாம், இல்லை உங்கள் சொந்த பந்தத்திலேயே மற்றொரு மதிக்கக்கூடிய ஒரு மூத்த நபராக இருக்கான், அங்காளி பங்காளிகளாகவே இருக்கலாம். ஏன்டா அண்ணன் தம்பி உள்ள பங்காளிங்க உள்ளே கடந்துட்டு கேஸுன்னு போட்டுட்டு இருக்கீங்க, வாங்கடாலே பேசி முடிச்சுட்டு போவோம், ஆளுக்கு கொஞ்சமாக தான் நீ இப்போ சண்டை வச்சுக்க, நீ இப்போ சண்டை வச்சுக்கிறீங்கடா, சண்டை போட்டுக்கிறீங்க, கேஸ் போட்டுக்கிறீங்க அப்படின்னு யாரோ தலையிட்டு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் முடிப்பாங்க. செவ்வாய் மாதம் தொடங்கி 3ஆம் தேதி வக்கரம் அடைகிறார். இந்த வக்கரம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் யோகம்தான். ஏன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் வக்கரம் அடைஞ்சிட்டு போகிறாரு. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. விரையாதிபதி வக்கரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லது தான். அதேமாரி பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி அப்படிங்கிறதால பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். பிள்ளைங்க தேவையில்லாமல் ஊர்வம் வளர்த்துட்டு வரும். அதனால் கொஞ்சம் வெளியில் தங்க விடாதீங்க. எதாக இருந்தாலும் சரி, வீட்லேயே கடை, ராத்திரி நேரத்திலலாம் எங்கேயும் வெளியே தங்கக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் இழுத்து பிடிச்சி சொல்லுங்கள். பெரிய அளவில் அதுக்காக கண்டிச்சிட வேணாம். அவங்க வீட்லேயே போய் அவங்க இழுத்து பிடிக்கிறது தான் நல்லது. அதுமாரி மகர ராசிக்கு 3ஆம் தேதி சுக்கிரன் வராரு. அதாவது உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்துக்கு சுக்கிரன் போகிறார். உங்கள் ராசியிலேருந்து 6க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிரன் 2க்கு வரார். அப்படிங்கும்போது புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் நல்ல ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுப்பாங்க. லாபாதிபதி தனத்துக்கு வரார் அப்படின்னா காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. 3ஆம் தேதிக்கு மேலே மாதம் தொடங்கி 3 நாள்லேயே 10 ரூபா காசு பணம் வரத்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர தொடங்கிடுவீங்க. பரவாயில்ல, கடன்லாம் அடைச்சிடலாம் அப்படின்னு. அதுமாரி 6க்கும் அதிபதி அவர் தான். அவரே 2க்கு வராருங்கிற போது கடன் அடைக்க நகை நட்ட மூக்கெல்லாம் வழி கொடுப்பாரு. அந்த வகையில் இது ஒரு நல்ல மாதம்தான். இருந்தாலும் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி குரு பகவானை வணங்குங்க. செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வணங்கிட்டு வாங்க. ஏழவாளைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.